எது கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்படுகிற கற்பக மரம், கற்பக விருட்சமும் காமதேனுங்கிற பசுவும் உண்மையிலேயே எங்கேயாவது இருந்துதா? அதுக்கு தான் ஷாப்பிங் மால்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு இடம். பணம் கொடுக்கணுமே, கற்பக விருட்சம் பணம் கேட்கலையே. அதுக்கு தண்ணி ஊற்றணும், இதுக்கு கொஞ்சம் பணம் ஊற்றணும். இந்த கல்ப விருட்சம்னு சொன்னது ஏதோ ஒரு மரத்துக்கு இல்லை. அந்த மரம் தேடி காட்டில் போக வேண்டாம். இப்போ மரம் பார்க்கறதே கஷ்டம், கல்ப விருட்சம் இங்கே பார்க்கறது. எப்போ மனிதனுடைய மனம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குதோ, இந்த மாதிரி நிலைக்கு நாம் சம்யுக்தின்னு சொல்றோம். இந்த சம்யுக்தி நிலையில இருக்கிற மனத்துல நீங்க எது கேட்டாலும் அது உண்மை ஆயிடும். இப்போ கூட நாம் உருவாக்குனது எல்லாமே, உலகத்திலே மனிதன் உருவாக்குனது எல்லாமே அவன் மனத்துல நினைச்சுதானே உருவாக்கி இருக்கிறான். நீங்க எது கற்பனை பண்ண முடியலையோ, இப்போ உங்ககிட்ட ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இப்படி ஆசைப்பட்டிருக்கணும். யாரோ அவர் குழந்தை தூரமா போயிட்டாங்க, ஐயோ எப்படினாலும் பேச முடியுமான்னு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்க முடியும். அவருக்கு எல்லாம் மனத்துல ஆசை இருந்தது, செல்போன் உருவாக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அவர் எல்லாமே மனத்துல ஆசைப்பட்டதுனால இப்போ வந்துடுச்சு. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இது பத்தி முடியும்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் இது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது கல்பவருஷம் தானே நம்ம மனம். நாம் நினைச்சதெல்லாம் நடந்தே இருக்குது, ஆனா நாம் தடை போட்டே இருக்கிறோம். தடை போடாத மனம் நாம் உருவாக்குனா, இது முடியுமா முடியாதா நினைக்காத மனம் நாம் உருவாக்குனா அது கல்பவருஷம் தான். அதுல என்ன நினைச்சாலும் அப்படியே நடக்கும். பிரத்தியொரு மனமும் நாம் இந்த நினைக்கு கொண்டு வர முடியும். ஆனா இப்போ நாம் அது கல்பவருஷமா வச்சுக்கல. இது ஒரு மர்க்கட்டனா வச்சிருக்கிறோம், ஒரு குரங்கா வச்சிருக்கிறோம். என்னத்துக்குன்னா இப்போ மனம் ஒரு இடத்துல நிக்க முடியல. இது அங்கே இங்க எப்பவுமே பதட்டத்துல இருக்குது. என்னத்துக்குன்னா இது இன்னும் அந்த உங்களுக்கு சார்ல்ஸ் டார்வின் சொன்னாங்க, நீங்க எல்லாம் குரங்கா இருந்தீங்க, இப்போ மனிதனா போயிட்டீங்க. இது என்னுடைய கருத்து இல்லை, அவர் விஞ்ஞானி சொன்னாங்க. உண்மைதானே, வால் போயிடுச்சு, குரங்கு தன்மை போலே என்ன மனத்துல ஒரு இடத்துல வச்சுக்க முடியல. உங்க மனம் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியல. ஒரு நிமிஷம் வேண்டாதது வெளியில மனத்துல இருந்து வெளியே எடுக்க முடியல. இப்போ நான் உங்களுக்கு குரங்கு நினைக்க வேண்டாம்னா வெறும் குரங்கு தானே உங்க மனம் நினைக்குது. இந்த மாதிரி மனம் வச்சு இருக்கிறதுனால நீங்க நினைச்சது நடக்கல வாழ்க்கையில. அதனால ஏதோ ஆசை, ஏதோ ஒரு மரத்து கீழே உட்காந்து எல்லாம் தலை மேல விழுகும்னு ஆசை, இல்ல மாடு கரிச்சா எல்லாம் வந்துடும்னு ஆசை. அப்படி இல்லை. கல்ப விருட்சம்னு சொன்னது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற மனத்துக்கு கல்ப விருட்சம்னு சொன்னது. இது பிரத்தியொரு மனிதன்னு அது கீழே தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அதை உபயோகப்படுத்த முடியுமா இல்லையான்றதுதான். உபயோகப்படுத்தணும்னா நீங்க கேட்கறதெல்லாம் நடந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற மனநிலையில உங்க ஆசை மேலேயே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. எது விரும்பணும் எது விரும்ப கூடாதுன்னு கூட கண்ட்ரோல் இல்லை. இந்த மாதிரி நிலையில இருக்கிறப்போ நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கோவம் இருக்கிறப்போ, வெறுப்பு இருக்கிறப்போ, கோவம் வந்தா அவன் உங்களுக்கு பிரியமா இருக்கிறதே இறந்துடும் சொல்லிடுவீங்க, இல்ல நானே இறந்துடணும்னு சொல்லிடுவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்தா இதுக்குள்ள முடிஞ்சிருக்கும் கதை, வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காம இருக்கிறதே மேல். இப்போ இருக்கிற மனநிலையில அதே மேல். அதனால கொஞ்சம் நாம் இதுக்காக தேவையான யோக பயிற்சி பண்ணி நம்ம உடல் நம்ம மனம் அந்த ஒரு சம்யுக்தி நிலை கொண்டு வந்தா எப்பவுமே கல்பவருஷத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. நாம் நினைச்சது நடக்காம இருக்கவே முடியாது. நாம் நினைச்சது நடந்தே ஆகணும். என்னத்துக்குன்னா நீங்க இங்க 2 வாய்ப்பு இருக்குது உங்க வாழ்க்கையில. ஒண்ணு சும்மா ஒரு படைத்தல்ல ஒரு துண்டா வாழ முடியும். இது இந்த உடல்ல படைத்தல ஒரு துண்டுதான். இவ்வளவு பெரிய படைத்தல, இது என்ன பெரிய வேலை. ஆனா இது உள்ளல இருந்து உருவாக்கப்பட்டது. படைத்தலுக்கு அடிப்படையானது இதுக்குள்ள இருக்கு. இல்ல இங்க படைத்தலா வாழ முடியும், படைத்தல ஒரு சின்ன துண்டா வாழ முடியும், இல்ல படைத்தவனா வாழ முடியும். எப்ப படைத்தவனா வாழ்றீங்களோ உங்க மனமே கல்பவருஷம் தான்.